சாந்தனு தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மற்றும் நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் ஆகியோரின் மகனாக பிறந்த சாந்தனு சிறு வயதிலிருந்தே சினிமா சூழலில் வளர்ந்தார். ஆனால் ஒரு பிரபலத்தின் மகனாக இருப்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டும் நம்பாமல் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடுமையாக உழைத்தார். சென்னை நகரிலேயே தனது பள்ளி படிப்பை முடித்த அவர் பின்னர் கல்லூரி படிப்பையும் முடித்து நடிப்பு மற்றும் நடனம் மீது அதிக ஆர்வம் கொண்டார். சிறுவயதிலேயே தனது தந்தை இயக்கிய வேட்டி மடிச்சு கட்டு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றியிருந்தாலும் கதாநாயகனாக அறிமுகமானது 2008 வெளியான சக்கரக்கட்டி திரைப்படத்தின் மூலம். கலைப்புலி தானுவின் தயாரிப்பில் உருவான இந்த படத்திற்கு இசையமைத்தவர் AR ரஹ்மான் என்பதால் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சாந்தனுவின் நடனம், தோற்றம் மற்றும் இயல்பான நடிப்பு ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு அவர் சித்து +2, கண்டேன், அம்மாவின் கைபேசி, வாய்மை, முப்பரிமாணம், கோடிட்ட இடங்களை நிரப்புக, வானம் கொட்டட்டும், மாஸ்டர், ராவணகோட்டம், ப்ளூ ஸ்டார் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் அவர் வெளிப்படுத்திய முதிர்ச்சியான நடிப்பு விமர்சகர்களின் பாராட்டை பெற்றது. பல ஆண்டுகளாக ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருந்த சாந்தனு தொடர்ந்து தனது திறமையை மேம்படுத்திக் கொண்டே இருந்தார். நடிகராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த நடனக் கலைஞராகவும் அவர் அறியப்படுகிறார். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தனது நடனத் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அவர் வெளியிடும் டான்ஸ் வீடியோக்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெறுகின்றன. சாந்தனுவின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச வேண்டுமென்றால் அவர் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரும் வீடியோ ஜாக்கியுமான கிகியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய காதல் கதை பல இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும். இருவரும் சமூக வலைத்தளங்களில் இணைந்து வெளியிடும் வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ் ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெறுகின்றன. திரைப்பட வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நேரம் ஒதுக்குவதை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. இப்போது சாந்தனுவை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் ரசிகர். உடற்பயிற்சியில் அதிக ஆர்வம் கொண்டவர் என்பதால் தனது உடல் ஆரோக்கியத்தை மிகவும் கவனித்து வருகிறார். மேலும் சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களுடன் நேரடியாக உரையாடுவதை விரும்பும் நடிகர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். அவர் நடித்த பல திரைப்படங்கள் வசூலில் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் தனது முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை. தொடர்ந்து புதிய கதைகளை தேர்வு செய்து வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வருகிறார். அவரது தந்தை பாக்யராஜின் நிழலில் வாழாமல் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் எப்போதும் உறுதியாக இருந்துள்ளார். அதனால்தான் வணிக ரீதியான படங்கள் மட்டுமல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படங்களையும் தேர்வு செய்து வருகிறார். பல பேட்டிகளில் அவர் கூறியிருப்பது போல் வெற்றி தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ரசிகர்களின் மனதில் நல்ல நடிகராக இடம் பிடிப்பதே தனது இலக்கு என்று நம்புகிறார். அதுவே இன்று வரை அவரது பயணத்தின் மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல வலுவான கதாபாத்திரங்களில் அவரை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகமாக உள்ளது. தொடர்ந்து தனது திறமையால் முன்னேறிக் கொண்டிருக்கும் சாந்தனு பாக்யராஜ் பொறுமை, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நிரூபித்து வருகிறார். உங்களுக்கு சாந்தனுவின் எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும்? மேலும் அவரை பற்றிய உங்களுக்கு தெரிந்த சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் அவற்றை கீழே கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற சினிமா தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள்.